ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜியோகிராஃபிலேருந்து 10 கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தாய் கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம் எது? ஆன்சர் பி, ஆப்பிரிக்கா. மனித இனங்கள் வாழ்ந்த பழமையான கண்டம் என்பதால் இது தாய் கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்பிரிக்காவை இருண்ட கண்டம் என்று முதலில் அழைத்தவர் யார்? ஆன்சர் டி, ஹென்றி எம் ஸ்டான்லி. இவர் ஐரோப்பிய கடற்பயண ஆய்வாளர் ஆவார். 1878ஆம் ஆண்டு முதலில் ஆப்பிரிக்காவை இருண்ட கண்டம் என்று அழைத்தார். எதற்காக இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுகிறதுனா, ஆப்பிரிக்காவை பற்றிய பல்வேறு உண்மைகள் யாருக்கும் தெரியாத காரணத்தினால் இது இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை? ஆன்சர் பி, 54. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்பிரிக்காவின் எந்த பகுதியில் உள்ள நாடுகள் மேக்ரேப் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் டி, வடமேற்கு ஆப்பிரிக்கா. மேக்ரேப் என்பதன் பொருள் என்னன்னா மேற்கு என்பதன் பொருள் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மவுண்ட் கவுசி சிகரம் எந்த பாலைவனத்தின் உயரமான பகுதியாகும்? ஆன்சர் சி, சகாரா பாலைவனம். இந்த சிகரத்தின் உயரம் 3445 மீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நைஜர் ஆறு எந்த பாலைவனத்தின் வழியாக பாய்கிறது? ஆன்சர் சி, சகாரா பாலைவனம். நைஜர் ஆறு மற்றும் நைல் ஆறு இரண்டு ஆறுகளுமே சகாரா பாலைவனத்தின் வழியாக பாய்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான சுப்பீரியர் ஏரி எங்கு உள்ளது? ஆன்சர் ஏ, வட அமெரிக்கா. சுப்பீரியர் ஏரி பரப்பளவில் பெரிய ஏரியாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டாவது மிகப்பெரிய நன்னீர் ஏரியான விக்டோரியா ஏரி எந்த கண்டத்தில் உள்ளது? ஆன்சர் டி, ஆப்பிரிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிக நீளமான மற்றும் ஆழமான நன்னீர் ஏரியான டாங்காயினிகா ஏரி எங்கு உள்ளது? ஆன்சர் டி, ஆப்பிரிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிளிமாஞ்சாரோவின் மலை உச்சியில் மறைந்து வரும் பனிப்படிவுகள் எந்த ஆண்டுக்குள் முற்றிலும் அழியும் நிலை உருவாகியுள்ளது? ஆன்சர் ஏ, 2025. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.